வச்ச தலைவண்டா, சொன்னதெல்லாம் செஞ்சு முடிச்சு சிரிச்ச தலைவண்டா. மக்களை தப்பிரிக்க நினைக்கும் சாதி மதத்தையும் சக்கட புத்தியும் எதிர்த்தைய கொண்டா. ஊருக்குள்ள நீதிய தன்னை விதைச்சைய கொண்டா. கடந்த புவியில வெடிச்ச தந்த சூரியனே, நிரட்டி கடந்த நெஞ்சுக்குள்ள தைரியம் தந்த திராவிடனே. மீண்டும் வா தலைவனே, வென்று வா ஸ்டாலினே. மீண்டும் வா தலைவனே, வென்று வா ஸ்டாலினே. கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள், கழக தலைவர் அவர்கள் தமிழ்நாடு முழுக்க வெற்றி வேட்பாளர்கள் அறிவித்திருக்கிறாங்க. அந்த வகையில முக்கியமான பல்வேறு வெற்றி வேட்பாளருடைய களத்திற்கு நேரடியாக சென்று நாம் உரையாடிட்டு இருக்கிறோம். அந்த வகையில இன்றைக்கு நாம் இருக்கக்கூடிய தொகுதி என்பது சேலத்தினுடைய வடக்கு தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அமைச்சர் ராஜேந்திரன் அவர்கள் நம்மோடு இருக்கிறாங்க. நம்ம பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். நேரடியா ஃபீல்டுக்கே வந்து உங்களை சந்திச்சதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஒவ்வொரு முறையும் நீங்க தேர்தல் களத்தை சந்திக்கிறீங்க. கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்து 6வது முறை. சரி, நீங்க இந்த 6 முறையில இந்த முறை எப்படி ஸ்பெஷலா இருக்கு நீங்க நினைக்கிறீங்க தேர்தல் களத்தை சந்திக்கும் போது? 6 முறையிலே இந்த முறை பொதுமக்கள் வாக்காளர்களுடைய வரவேற்பு மிகுந்த எழுச்சியோடு ஆர்வத்தோடு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியின் சாதனைகள் அதையெல்லாம் நினைவு கூர்ந்து வாக்காளர்களே சொல்லுகிற நிலையை பார்க்க முடிகிறது. அதே நேரத்திலே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள், கழகத் தலைவர் அவர்கள் தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். அது ஒரு சூப்பர் ஹீரோ, சூப்பர் ஸ்டார் தேர்தல் அறிக்கை என்கிற வகையில் பொதுமக்கள் வாக்காளர்கள் எல்லோருமே அதை வரவேற்று உங்களுக்கு தான் வாக்களிப்போம், மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு தான் வாக்களிப்போம் என்று தொடர்ந்து ஒவ்வொரு பகுதியிலும் சேலம் மாவட்டத்தில் இருக்கிற 11 சட்டப்பேரவை தொகுதிகளிலும் இதை காண முடிகிறது. எனவே ஒரு மகத்தான வெற்றியை சேலம் மாவட்டத்திலே பெற முடியும் என்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கு. நிச்சயமா சார். இப்ப நீங்க பேசும்போது சொன்னீங்க சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 11 தொகுதிகளிலுமே அந்த எழுச்சியை பார்க்க முடியுதுன்னு. ஆனா கடந்த 2021 அந்த 11 தொகுதிகளில் நீங்க மட்டும் தான் வெற்றி பெற்றீங்க. மற்ற 10 மாவட்டங்கள்ல 10 இடங்கள்ல நம்ம தோல்விதான். ஆனா இந்த முறை வெற்றி அப்படிங்கிற பாசிட்டிவ் நோக்கி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இந்த முறை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய கடந்த 5 ஆண்டு கால பொற்கால ஆட்சி சாதனைகள், திட்டங்கள், மக்களுக்கான பல்வேறு பணிகள், இவைதான் நம்முடைய இந்த முறை வெற்றி பெறுவதற்கு ஒரு 50% என்றால், நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வெளியிட்டிருக்கிற தேர்தல் அறிக்கை ஒரு 50% என்கிற அளவிற்கு பெரிய மகத்தான வரவேற்பை மக்களிடத்திலே பார்க்க முடிகிறது. மக்களிடத்திலே ஒரு எழுச்சி ஏற்பட்டிருக்கிறது. இது நம்முடைய தமிழகத்திலே சேலம் மாவட்டத்திலே இவ்வளவு எழுச்சி இருக்கிற போது, தமிழகத்திலே ஒட்டுமொத்தமாக பார்க்கிற போது 200 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெறும் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. நிச்சயமா சார். திமுகவுடைய சாதனைகள், முதலமைச்சருடைய சாதனைகள் வந்து இந்த எழுச்சிக்கான காரணம் நீங்க சொல்றீங்க. நீங்க ஃபீல்டில் போகும்போது மக்கள் வந்து குறிப்பிட்ட இந்த திட்டத்தின் மூலமா நாங்க பயனடைஞ்சிருக்கிறோம் அப்படின்னு அது எதை சொல்றாங்க? தேர்தல் வாக்குறுதியில முக்கியமா நீங்க எதை வந்து முன்வைத்து பிரச்சாரம் பண்றீங்க? ஒவ்வொரு பகுதிக்கும் செல்லுகிற போது மகளிர், விவசாயிகள், நெசவாளர்கள், ஆண்கள், இப்படி தொழிலாளர்கள் எல்லோருமே மகத்தான வரவேற்பை வழங்குகிறார்கள். இதில் குறிப்பாக மகளிருக்கான திட்டங்கள் மிகுந்த வரவேற்பை பெற்றிருக்கிறது. மகளிருக்கான கட்டணமில்லா விடியல் பயண திட்டம், கலைஞர் மகளிர் உரிமை தொகை, அதே போல காலை உணவு திட்டம் பள்ளி குழந்தைகளுக்கு, அதே போல நம்முடைய மக்களுக்கு பல்வேறு தாய்மானவர் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை மக்களே அவங்களே முன்வந்து அவர்களே எடுத்து சொல்லுகிற போது அவர்கள் எந்த அளவிற்கு இதில் ஈடுபாட்டோடு இருக்கிறார்கள். இந்த திட்டங்களை எல்லாம் உணர்ந்து ஒவ்வொரு வீட்டிலேயும் 3 திட்டங்கள் 4 திட்டங்கள் போய் சேர்ந்து இருக்கிறது. சரி, குறிப்பாக சேலம் மாவட்டத்திலே இருக்கிற மக்கள் தொகை என்பது 40 லட்சம் தான். அதிலே 30 லட்சம் வாக்காளர்கள் இருக்கிறார்கள். ஆனால் கடந்த 4.5 ஆண்டுகளிலே மட்டும் 1,23,00,000 பேர் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய திட்டங்களால் பயனடைந்திருக்கிறார். ஓகே ஓகே. இந்த மாவட்டத்தில் மட்டும் சொல்றீங்க? மாவட்டத்தில் மட்டும். ஓகே ஓகே ஓகே. அப்படி பார்க்கிற போது ஒரு இல்லத்திற்கு ஒருவருக்கு 3 திட்டங்கள் 4 திட்டங்கள் சென்றடைந்திருக்கிறது. அதில் பயனாளிகளாக இருக்கிறார். அது மாபெரும் வியப்பை தருகிறது. இதுவே நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய ஆட்சிக்கு ஒரு சான்று. அதுவும் சேலம் மாவட்டத்தில் இந்த அளவுக்கு திட்டங்கள் மக்களை சென்றடைந்திருக்கிறது. ஓகே, நிச்சயமா சார். நீங்க அமைச்சராக இருந்த தமிழ்நாட்டுக்கு நிறைய விஷயங்களை செஞ்சிருக்கிறீங்க. ஆனா சட்டமன்ற தொகுதியினுடைய உறுப்பினரா உங்களுடைய தொகுதிக்கு என்னென்ன கோரிக்கைகள் இருந்தது, எதெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்கீங்க நீங்க? இந்த சட்டமன்ற தொகுதிக்கு மட்டுமே
நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடத்திலே வைத்த கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றி தந்திருக்கிறார்கள். பொதுவாக மக்களுடைய அடிப்படை தேவைகள், மழைநீர் வடிகால், அதே போல தெருவிளக்குகள், சாலைகள், அதே போல சிறு பாலங்கள், அது மட்டுமல்லாமல் அறிவுசார் மையம், அதே போல நூலகம், பல்வேறு அரசு பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைத்துறை, இப்படி பல்வேறு துறைகளிலே, நீர்வளத்துறை என்று பல்வேறு துறைகளிலே நிரம்ப திட்டங்கள் சுமார் 860 கோடி ரூபாய்க்கு சேலம் இந்த வடக்கு சட்டமன்ற தொகுதியிலே மட்டும் பணிகள் நடைபெற்றிருக்கிறது. மக்கள் அதை பாராட்டுகிறார். நிச்சயமா சார், நீங்க ஒரு மாவட்ட செயலாளரும் கூட. அப்ப உங்களுடைய அந்த அதிகாரத்துக்குட்பட்ட பகுதிகளில் எத்தனை தொகுதிகள் வருகிறது? அந்த தொகுதிகளில் நாங்க வெற்றி எதிர்பார்க்கலாமா, உங்க தொகுதியையும் தவிர்த்து? இந்த என் தொகுதியை தவிர்த்து இன்னும் 3 தொகுதிகள் இருக்கிறது. அந்த 3 தொகுதிகளிலும் நாம் மகத்தான வெற்றி பெறுவோம். கண்டிப்பா சார். எனக்கு இன்னும் 2 கேள்வி. அதாவது நீங்க தேர்தல் வாக்குறுதி முன் வச்சு மக்கள்கிட்ட வாக்கு கேட்கறேன்னு சொல்றீங்க. உங்களுடைய தேர்தல் வாக்குறுதி மாதிரி எடப்பாடி பழனிசாமி ஃப்ரிட்ஜ் எல்லாம் கொடுப்பேன்னு சொல்றாரு. அப்ப யாரு சொல்றத மக்கள் நம்புறாங்க சார்? நம்முடைய முதலமைச்சர், கழகத் தலைவர், திராவிட மாடல் நாயகர் சொல்லுகிற வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றக்கூடியவர். பழனிசாமி எப்போதுமே பொய்யை சொல்லுவார், அதை நிறைவேற்ற முடியாமல் இந்த மாவட்டத்திலேயே அவர் 2016 தந்த வாக்குறுதிகள் 80% மேல் நிறைவேற்றாமல் விட்டுவிட்டிருக்கிறார். எனவே நம்முடைய முதலமைச்சர் அவர்களை பொறுத்த வரைக்கும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளின் தலைவர், கழகத் தலைவர் அவர்கள் சொல்லுகிற வாக்குறுதிகளை 100% நிறைவேற்றக்கூடிய முதலமைச்சர், நம்முடைய மக்கள் தலைவராக விளங்கி கொண்டிருக்கிறாங்க. நிச்சயமா சார். உங்களை எதிர்த்து கடந்த முறை களம் கண்டவர் தான் இந்த முறையும் களம் இறக்கப்பட்டிருக்கிறார். நீங்க ஏற்கனவே வேறொரு தொகுதியில இவரோட களம் கண்டிருக்கிறீங்க. அப்போ எடப்பாடி பழனிசாமி இப்படி யோசிப்பார்ல, இந்த ஒரு தொகுதி மட்டும் கடைசியில போயிடுச்சு கடந்த முறை, இந்த முறை நம்ம முழு கான்சென்ட்ரேட் அங்கதான் பண்ணணும்னு நினைப்பாரு. வாய்ப்பு இருக்கு. அப்ப போட்டி ரொம்ப கடுமையானதா இருக்கணும்னு எதிர்பார்க்கலாமா? போட்டி கடுமையாக இருந்தாலும் கூட நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய திட்டங்கள், நிறைவேற்றிய சாதனைகள், வழங்கி இருக்கிற தேர்தல் வாக்குறுதிகள் மகத்தான வெற்றியை தேடித்தரும். நிச்சயமா சார், அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. மீண்டும் உங்களை அமைச்சரா சந்திப்போங்கிற அந்த உறுதியும் எங்களுக்கு இருக்கிறது. மகிழ்ச்சியா உங்களை சந்திச்சு பேசுறது அவ்வளவு நன்றி சார். நன்றி. எங்க வாழ்க்கை கேட்கிற கேள்வி கண்ணை இல்ல, தலைமுறை இல்ல, புதிச்ச தலைவண்டா, சொன்னதெல்லாம் செஞ்சு முடிச்சு சிரிச்ச தலைவண்டா. நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எல்லாருக்கும் எல்லாம் என்கிற அடிப்படையிலே கடந்த 5 ஆண்டுகளிலே இந்திய துணைக்கண்டத்திலே இருந்து மற்ற மாநிலங்கள் எல்லாம் வியந்து பாராட்டுகிற வகையிலே நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய ஆட்சியின் திட்டங்களை எல்லாம் மற்ற மாநிலங்களிலே செயல்படுத்துகிற வகையிலே ஒரு சிறப்பான ஆட்சியை, ஒரு பொற்கால ஆட்சியை, மக்கள் போற்றும் ஆட்சியை நடத்தி காட்டி இருக்கிறார்கள். எனவே இன்றைக்கு பொதுமக்கள் எல்லோரும் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியிலே நிற்கிற வேட்பாளர்களை எல்லாம் மகிழ்ச்சியோடு, எழுச்சியோடு வரவேற்று மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு தான் எங்களுடைய வாக்கு என்று சொல்லுவதை நாம் பார்க்க முடிகிறது. நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த 5 ஆண்டு காலத்திலே பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி இருக்கிறார்கள். எல்லாருக்கும் எல்லாம் என்கிற அடிப்படையிலே அனைத்து தரப்பினருக்குமான திட்டங்களை நிறைவேற்றி இருக்கிறார்கள். குறிப்பாக மகளிருக்கு பல்வேறு திட்டங்கள், மகளிருக்கு கட்டணமில்லா விடியல் பயண திட்டம், கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், பள்ளி குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம், மகளிர் சுய உதவிக்குழு சகோதரிகளுக்கு 2500 கோடி ரூபாய்க்கு மேல் அவர்கள் பெற்ற கடனை எல்லாம் ரத்து செய்து தள்ளுபடி செய்த ஆட்சி நம்முடைய மாண்புமிகு திராவிட மாடல் நாயகர், நம்முடைய கழகத் தலைவர், மாண்புமிகு முதலமைச்சர்களுடைய ஆட்சி. ஆக இப்படி நிரம்ப திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றி தந்திருக்கிறார்கள். இப்போது தேர்தல் நேரத்திலே நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வெளியிட்டிருக்கிற தேர்தல் அறிக்கை ஒரு மகத்தான தேர்தல் அறிக்கையாக, ஒரு சூப்பர் ஹீரோஸ் தேர்தல் அறிக்கையாக இன்றைக்கு பொதுமக்களால், வாக்காளர்களால் பார்க்கப்படுகிறது. நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எந்த வாக்குறுதியை தந்தாலும் அதை நிறைவேற்றி தருகிற முதலமைச்சர். சில நேரங்களிலே வாக்குறுதிகளே சொல்லாத நிலையிலே கூட பல்வேறு திட்டங்களை புது திட்டங்களாக நிறைவேற்றி தந்திருக்கிறார்கள். ஆக ஒரு அற்புதமான ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நடுத்தர குடும்பம், ஏழை எளிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் தனியார் மருத்துவமனையாக இருந்தாலும் அரசு மருத்துவமனையாக இருந்தாலும் கட்டணமில்லாமல் 10 லட்சம் ரூபாய் வரை
சிகிச்சை பெறுகிற ஒரு மகத்தான திட்டம். அதே போல கலைஞர் மகளிர் உரிமை தொகை 2000 ரூபாய் வழங்குகிற அற்புதமான திட்டம். தமிழ் புதல்வன் திட்டத்திற்கு மாதம் 1000 ரூபாய் என்று இருந்ததை 1500ஆக உயர்த்தி வழங்குகிற அந்த அற்புதமான திட்டம். இப்படி நிரம்ப திட்டங்கள். 10 லட்சம் கான்கிரீட் வீடுகளை கட்டித் தருகிற திட்டம். 10,000 கோடி ரூபாய்க்கு சாலைகளை அமைத்து தருகிற திட்டம். இப்படி நிரம்ப திட்டங்களை அறிவித்திருக்கிறார்கள் தேர்தல் வாக்குறுதிகளாக. அந்த வாக்குறுதிகள் இன்றைக்கு மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு மகத்தான வெற்றியை தேடித்தரும் என்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கிறது. உங்களுக்காக ஓயாது உழைத்து கொண்டிருக்கிற மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய கரத்தை நீங்கள் எல்லாம் வலுப்படுத்த வேண்டும். முதலமைச்சர் உங்களுக்கு இன்னும் பல்வேறு நல்ல திட்டங்களை எல்லாம் உரிமைகளை எல்லாம் வழங்க இருக்கிறார்கள். அவர்களுக்காக இந்த வடக்கு சட்டப்பேரவை தொகுதியிலே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் நிறுத்தப்பட்டிருக்கிற மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வேட்பாளராகி எனக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்குகளை வழங்கி வெற்றி பெற செய்ய வேண்டும் என உங்கள் அனைவரையும் பணிவன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி.